ஜெபம் பண்ண கடவோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் இரக்கங்களும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நான் காலை திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் மத்தியில் எழுந்தருளி உடைய பிரசன்னத்தினால் நிறைத்து விசேஷமாக அப்பத்தை பிற்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 412, பாமாலை 267 பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். கீதம் 412, பாமாலை 267 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலம் நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரம செய்வது செய்யப்படுவதாக, நல்ல பின்னதால் விரோதமாய் குற்றாங்க மன்னிக்கிறது போல மன்னி கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் இருந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமே அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமவும் மையப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதை.
இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். பசித்தோரை போஷித்து விடாய்த்தோரை திறப்படுத்துகின்ற கிருபையுள்ள கர்த்தாவே, சரீர பலவீனங்களிலும் மனிதன் சோர்வடைகிறதை தேவரீர் அறிந்திருக்கிறீர். ஒரு பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பத்தை கொடுத்து உபசரிக்கிற நீரே, வாழ்க்கையின் புயல்களிலும் வனாந்திர யாத்திரையிலும் நாங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு உமது கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரத்தினால் எங்கள் கண்களை தழுவித்தருளும். நாங்கள் உமது சமூகத்தின் பந்தியிலே அமர்ந்து உமது அன்பின் ருசியை கண்டுணரவும் பெற்றுக்கொண்ட அந்த பலத்தினாலே எஞ்சிய காலமெல்லாம் உமக்கு பணிவிடை செய்யவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்பது வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறதே. பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள் என்பது. வானத்தையும் பூமியையும்
கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈழநேற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடை குறித்து சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்க முடிந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்னும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி ஆகிலும் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாதை அவர்கள் இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்கு ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை ஊழியங்களை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. தினந்தோறும் மறவாமல் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஏராளமான பல நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக வயோதிப நிலைமையான பெற்றோர்கள், முதியோர் இல்லத்தில் வசிக்கிற பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத இடங்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அறியாத அநேக சகோதர சகோதரிகள் வீடுகளில் யாரும் இல்லாத, உறவினர்கள் இல்லாத நேரங்களில் இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள் என்று அவர் சொல்வதை கேட்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே நீங்கள் உதவி செய்கிற இந்த காரியமானது அநேகருடைய ஆத்ம பிரயோஜனத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாராளமாக தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த ஹாரிசன் தேவாலயத்தை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினர் நமக்கு இது உதவி செய்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த வாரத்தில் அந்த அன்புக்குரிய தகப்பனார் தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே அருமையான ஐயாவுக்கு வேண்டிய நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக. தேவன் ஒரு கொடுத்த அருமையான துணைவியாருக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, அவருக்கு நல்ல குடும்ப வாழ்வுக்காக, அவருடைய குழந்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தாமே அவளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சகாயம் செய்து அவளை கரத்தில் தாங்கி அவளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தாமே சந்ததி சந்ததியாக இந்த குடும்பத்தில் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அதே போல் பல வகையிலும் இந்த ஊழியங்களை தாங்குகின்ற, இதற்கை ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கதரும்
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க, எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துவதாக அது அமைவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக இதை யூதா ஜனங்களுக்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், கொடூரமானவர்களின் சீறல் சாதாரணமாக அல்ல, ஒரு மதிலை மோதியடிக்கிற அளவுக்கு ஒரு பெரு வெள்ளத்தை போல வரும் பொழுது கர்த்தர் ஏழைகளுக்கு பலனாயிருக்கிறார். எளியவர்களுக்கு நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் திடனாகவும், அது மாத்திரமல்ல பெருவெள்ளத்துக்கு தப்புகின்ற அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றதாக வேதத்திலே பார்க்கின்றோம். எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்திலே அசீரியர்களுடைய பயமுறுத்துதல், அச்சுறுத்தல் அதிகமாக இருந்துச்சு. இது அசீரியர்கள் ஒரு பெரிய வல்லரசு, ஏராளமான படைகளை கொண்டவர்கள், பல தேசங்களுக்கு யுத்தத்துக்கு சென்று அந்த தேசங்களெல்லாம் வெற்றி கொண்ட ஒரு ராஜா தான் இந்த அசீரிய தேசத்தினுடைய ராஜா. இந்த யூதா தேசம் ஒரு சின்ன ஒரு தேசம். எசேக்கியா ராஜா இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இந்த அசீரிய ராஜா சனகரி படையெடுத்து வருகின்றான். அவன் சொல்லுகின்றான் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து, அது மாத்திரமல்ல அந்த ஜனங்களிடம் சொல்லுகின்றான், இது எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி தவறாக போதித்து கொண்டு வருகிறான். இப்படி கர்த்தரை நம்புகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் வந்துவிடப் போகிறதில்லை. நான் பல நாடுகளுக்கு சென்று யுத்தம் செய்து அந்த நாடுகளெல்லாம் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், அந்த ஜனங்கள் எல்லாரும் சரணடைந்திருக்கிறார்கள். அதே போல தான் இந்த யூதா நாடு இருக்க போகிறது. ஒரு தெய்வங்கள் உங்களை காக்கப் போகிறது இல்லை என்பதாக என் ஜனங்களுக்குள்ளாக ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில் எசேக்கியா ராஜா ஆண்டவரே ஆண்டவரை சொல்லி கர்த்தரையே தஞ்சமாக அடைக்கலமாக கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும் பொழுது நீர் ஏழைக்கு பலனாயிருக்கிறீர், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு பலனாக திடனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு ஆசீர்வாதம், ஆனந்தமான ஒரு வார்த்தைகள் பாருங்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் பல வகையான நெருக்கங்களுக்கு மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்களோ, உலக பிரகாரமாக, அது மாத்திரமல்ல சத்ருவின் போராட்டங்கள் நிமித்தமாக, இன்னும் பல காரியங்கள் நிமித்தமாக, குடும்ப பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், திடனாயிருக்கிறேன், அடைக்கலமாயிருக்கிறேன், நிழலாயிருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலான ஒரு வேத வசனங்கள். இங்கு முதலாவது நாம் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு அவர் பலனாகவும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும் இருக்கிறேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறார்? பலனாக இருக்கிறார்.
சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 29ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருக்கு பலன் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? பலன் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவர் சொல்லாரு, நான் உனக்கு பலனை கொடுப்பேன். அவர் வல்லமை உள்ள பராக்கிரமசாலி. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன். ஆகவே நீ பலன் உள்ளவளாக இருப்பாய். நமக்கு பலன் தருகிறவர் கர்த்தர் தான். நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் தான். சிறுவ ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுது செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனைகள், இருவரும் வனாந்தரம். என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. பயங்கரமான கலக்கங்கள் இருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரே, பயப்படாதிருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பெரிய சேனைகள் வந்தாலும், எத்தனை பெரிய இயற்கையை நம்மால் எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு எதிராக வந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணும் பொழுது எவராலும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் வேதத்தில் பார்க்கும் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் சவுலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். 40 நாட்களாக இங்கு கோலியாத் பெலிஸ்தருடைய இராணுவம் அங்கு அவர்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. கோலியாத் இஸ்ரவேலின் படைகளை பார்த்து சொல்லுகிறான், யாராவது ஒருவர் எனக்கு முன்பாக வந்து என்னோடு யுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் என்னை வென்றுவிட்டீர்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு சரணடைவோம். நான் ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எனக்கு சரணடைய வேண்டும். 40 நாட்களாக இஸ்ரவேலின் படைகளை கலங்கடித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சகோதரரை பார்க்கும்படி வந்த தாவீதை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு மிகுந்த ஒரு வேதனை, கோபம். விருத்த சேதனமில்லாத இந்த கோலியாத்து கர்த்தருடைய சேரை எப்படி நிந்திக்கலாம்? அவனை சவுலிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சவுல் அவனை பார்த்து கேட்கின்றான், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ சாதாரணமான ஆடு வைத்து கொண்டது உன்னால் எப்படி முடியும்பா? அவன் சொல்கிறான், நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 37 வரை உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஐயா, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு, என் ஆடுகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. நான் பின்னாலே துரத்தி போய் அதனுடைய தாடியை பிடித்து இழுத்து அடித்து நான் கொன்று போட்டேன். நான் சிங்கத்தையும் கொன்றேன், கரடியையும் கொன்றேன். அதனுடைய வாயிலிருந்து என் ஆட்டை நான் மீட்டு கொண்டு வந்தேன். ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியினுடைய கரத்திலிருந்தும் கர்த்தரை காத்து கொண்டார். ஐயா, இந்த கோலியாத்து எம்மாத்திரம் கர்த்தருடைய சேரையை நிந்தித்தானே, கர்த்தருடைய ஜனங்களை நிந்தித்தானே. அந்த கரடியும் சிங்கமும் கூட என்ன செய்ய முடியல, என்னை சேதப்படுத்த முடியவில்லை. கர்த்தரை காத்து கொண்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 37ஆம் வசனத்துக்கு மிக அழகாக சொல்லுகிறது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இது பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். சிங்கமும் கரடியும் எவ்வளவு பலம் உள்ளது! அவர் சொல்றான், இத்தனை பலமுள்ள இந்த மிருகத்தினுடைய கரத்திலிருந்து கர்த்தரனை காத்தார். ஐயா, இவன் எம்மாத்திரம் ஒன்றுமில்லை. இது கோலியாத்துக்கு எதிராக இருக்கின்றான். கோலியாத்து தாவீதை பார்த்தோன்னு ரொம்ப அற்பமாக நினைக்கிறான். அவன் சாதாரணமாக ஒரு கவனை எடுத்துக்கொண்டு வருகிறான். கோலியாத் தாவீதை பார்த்தவுடனே தன்னுடைய தேவருடைய நாமத்தை சொல்லி சபிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறான்.
நாயைப் போல அவன் சபிக்கிறதாக வேதத்தில் இருப்பார். அதற்கு தாவீது சொல்லுகின்றான், அதே அதிகாரம் 47ஆம் வசனத்தில், 46, 47 ஆகிய வசனங்களில், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த யுத்தத்தை நான் செய்ய போகிறது இல்லை, என் ஆண்டவரை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினால் ரட்சிக்கிறவர் கிடையாது. எங்களுடைய கரங்கள் இருக்கிற பட்டயமோ ஈட்டு ரட்சிக்கிறது இல்லை, தம்முடைய நாமத்திற்கு அவர் ரட்சிப்பார். இன்றைய தினம் உன் தலையை உன்னை விட்டு வாங்குவார் என்று வேதத்தில் இங்கு தாவீது சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் அன்றைய தினத்தில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது, அவரை போல பலமுள்ள தேவன் யாரும் கிடையாது, அவர் வல்லமையுடையவர். வேத வசனம் சொல்லுகிறது, அவரை குறித்து ஏசாயா 9:6 அவர் வல்லமையுள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பராக்கிரமசாலி, அவர்தான் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அன்பானவர்களே, ஆண்டவர் பலனுள்ளவர், நமக்கு திடனாய் இருக்கிறவர். நம்முடைய போராட்ட காலங்களிலே எல்லாரும் கைவிட்டு விட்டாலும் கூட கர்த்தர் நமக்கு திடபலனாய் இருக்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அவரை போல பலமுள்ள தேவன் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. சமீபத்திலே கடந்த ஆண்டிலே மகளிருக்கான உலக கிரிக்கெட் போட்டி ஒன்று நடைபெற்றது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதில் ஒரு இந்திய வீராங்கனை, உலகமெல்லாம் அவர்களை குறித்து பேசப்பட்டது. ஒரு இளம் வீராங்கனை ஜெமிமா ரோட்ரிகஸ். இந்த அருமையான அன்பு சகோதரி கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர், கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்திருக்கிறவர், செபத்தோடு எல்லா காரியங்களும் செய்கிறவர். 2 முறை உலக தரம் வாய்ந்த போட்டிகளிலே அவர் பங்கு பெற முடியாமல் தடை செய்யப்பட்டது. கடைசியாக இந்த போட்டியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக அரையிறுதி போட்டி நடைபெற்று கொண்டது. இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா அணியுடன் மோதுகின்ற ஒரு சூழலை, ஆஸ்திரேலிய அணி ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணி, அவ்வளோ எளிதாக வெற்றி கொள்ள முடியாது. இந்த ஜெமிமாவுக்கு முன்பாக விளையாண்ட இந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் அப்படியே ஒன்றொன்றாக அவர்கள் அவுட் ஆகிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த ஆஸ்திரேலியா முதலாவது பேட் செய்து கிட்டத்தட்ட 338 ரன்கள் குவித்து வைத்திருக்கிறது. அதை சேஸ் பண்ணி 339 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இது சாதாரணமான ஒரு எடுக்க முடியாத ஒரு சூழலை, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் வேற இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இதை ஜெயித்து விட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விளையாட்டு என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஜெமிமா மேலே வந்து இறங்கி விட்டது. அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக எப்படியாகிலும் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தேசத்திற்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பார்க்கவில்லை. 127 ரன்கள் அடித்து அவர்கள் இந்த நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இது வெற்றியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். இந்தியா முழுவதும் ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம். கடைசியிலே ஒவ்வொருவராக வந்து அவர் பேட்டி எடுக்கின்றார்கள் அந்த மைதானத்தில். அப்பொழுது அங்குள்ள அந்த நெறியாளர் கேட்கின்றார், அம்மா நீங்கள் இந்த வெற்றியை பெற்று என்ன காரணம்? சொல்லுகின்றார், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறார், ஐ தேங்க் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறார். இயேசுவுக்கு என் நன்றி என்று சொல்லி பகிரங்கமாக உலகமெங்கும் உள்ள தொலைக்காட்சியிலே அது ஒளிபரப்பப்படுகிறது.
அது மாத்திரம் கிடையாது. நெறியாளர் மீண்டும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றார். நீங்கள் சில வேளைகளிலே நீங்கள் ஏதோ முணுமுணுத்து கொண்டே இருந்தீர்களே, தலையை குடித்து, அது என்ன செய்து எதற்காக முணுமுணுத்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் தெரியுமா? நான் சில வேளைகளில் இந்த அழுத்தத்தின் நிமித்தமாக எப்படியும் போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் சரீர பிரகாரம் ரொம்ப சோர்வடைந்து விட்டேன். அப்போ வேதத்தில் பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வசனத்தை தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு பலன். அது ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சகோதரி சொன்னார்கள், இந்த வேத வசனத்தில், இந்த வேதத்தில், இந்த பைபிளில் இந்த வசனம் இருக்கிற அதைத்தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு யுத்தம் பண்ணுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, இதைத்தான் சொல்லிக்கிறேன். நான் சரீர பிரகாரமாக நான் பலவீனம் அடைந்து விட்டேன். அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு வெட்கப்படவில்லை. லிட்ரலி ஐ வாஸ் ஸோ டயர்ட். அந்த நேரத்தை வசனத்தை சொன்னேன். என்ன நடந்து எனக்கு தெரியாது, கர்த்தர் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலனை கொடுக்கிறவர், நமக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கின்றார். அவர் தான் நமது இரட்சகராக இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களுக்கு விரோதமாக இந்த சனகரிப் பெரிய ஒரு வல்லரசு நாடு யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த எசேக்கியா ராஜா கலங்கி போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறான், ஆண்டவரே, இந்த ரப்சாக்கே பாரும் ஆண்டவரே, யூத பாஷையிலே உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இவன் கெடுத்து கொண்டே இருக்கின்றான், அவநம்பிக்கை விதைத்து கொண்டே இருக்கிறான், பாரும் ஆண்டவரே. தேவ சபையில் கண்ணீரோடு கூடி சந்திக்கின்றான். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன்பா கவலைப்படுற? அவனுடைய அம்புகள் ஒன்று கூட உன் கோட்டை சுவரை தொடுவது கிடையாது. அவன் வந்த வழியே திரும்பி போவான், கவலைப்படாத. ஒரே ஒரு தூதனை தாங்க அனுப்பினாரு. 185,000 பேர் அடிந்து போனாங்க. அவன் துக்கத்தோடு கூட திரும்பி போனான். கர்த்தருக்கு எதிராக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிறவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிறவன் யார்? ஒருவரும் முடியாது. ஒருவராலும் எதிர்த்து இருக்க முடியாது. ஒருவரால் எதிர்த்து இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் சொல்கிறாரே, நான் உனக்கு பலனாக திடனாக இருக்கிறேன். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரத்தான் செய்கிறது. சில வேளைகள் நாம் கடந்து செல்கின்ற சில பாதைகள் நிமித்தமாக நாம் சோர்வடைந்து விடுகிறோம். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே 18ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்மேல் பருவத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிறாங்க. திரள் கூட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இன்றைக்கு கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா நிரூபிக்க வேண்டிய ஒரு நேரம். பாகாலின் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகின்றான், ஒரு இளம் காளையை அங்கு சர்வாங்க தகனபலியாக அங்கு காளைகளை சந்து சந்தாக துண்டித்து அவன் பலிபீடத்தில் அவன் வைத்திருக்கின்றான். முதலாவது பாகால் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், உங்கள் தெய்வங்களை பார்த்து கூப்பிடுங்கள். மெய்யாகவே பாகால் தெய்வமானால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த பலிகளெல்லாம் பட்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களால் முடியாவிட்டால் நான் கூப்பிடுவேன். கர்த்தர் பரத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்குவார். இன்றைக்கு எந்த ஒரு தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த பலியை பட்சிக்கிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான ஒரு தெய்வம். சேலஞ்சு பண்ணுறான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் தோற்று போய் விடுகிறார்கள். எலியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றான். நீங்கள் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகின்றான், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும்
இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 36, 37, 38 ஆகிய வசனங்களில் எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தில் அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்தது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள், ஆரவரிக்கின்றார்கள். பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாரையும் அங்கு சங்காரம் பண்ணுகிற வேதத்தில் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்தவன் தான் இந்த எலியா. இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோர்வு வந்து விட்டது. ஆகாபின் மனைவி ஏசபேல் சொல்லுகின்றாள். 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது முதலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். ஏசபேல் சொல்கிறாரு, என் தீர்க்கதரிசியெல்லாம் நீ கொன்று போட்டாய, அதுக்கு பதிலாக நாளைக்கு உன் தலை ஒன்று இருக்காது, இருந்ததுன்னா பார்ப்போம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு சோர்வு. சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டான். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அநேக வேளைகளில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நடக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே, நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய வேலைகள் செய்கிற இடங்களில் வரும்பொழுது ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துயரம்? எதற்காக ஆண்டவரே? உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாக உத்தமனாக இருந்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை? பல வேளைகளிலே நாம் புலம்பி விடுகிறோம், கதறுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். எலியாவை காட்டில் நம்ம பெரிய ஒரு ஊழியக்காரர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள் வரத்தான் செய்துச்சு. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள். ஆண்டவர் விட்டு விடவில்லை, அவரை தட்டி எழுப்புகின்றார். தொடர்ந்து வாசித்து பார்க்கணும். 6, 7 ஆகிய வசனங்களில் பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது, அங்கு தலையில் சுடப்பட்ட ஒரு அடை இருக்கிறது, எழுந்து சாப்பிடுப்பா. இவன் சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவனை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவனுக்கு நல்ல சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சாப்பிட்டு படுத்துக்கொண்டான். ஆண்டவர் விட்டாரா? மீண்டும் எழுப்பி போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார். போஜனம் பண்ணி அந்த பலத்தில் அவன் நடக்கின்றான். 40 நாட்கள் நடக்கின்றான். ஆண்டவர் கொடுத்த அந்த பலன் ஒரு பருவத்தில் அதில் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அதுக்கப்புறமாக அவன் சீரியா தேசத்தில் ஆசைகளை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். சமாரியாவில் இஸ்ரவேலுக்கு யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறான். அவனுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதா வேதத்தில் பார்க்கிறோம். 3 ஒரு பெரிய காரியங்கள் அவன் செய்கின்றான். 2 தேசங்களுக்கு ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். இவன் ஸ்தானத்தில் இவனை விட 2 மடங்கு வல்லமை பெற்ற, அற்புதங்களை செய்யும்படியான கிருபைகளை பெற்ற எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிற வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் உங்களை அடுத்த படிக்கு உயர்த்துகின்ற அது ஒரு படிக்கட்டாகத்தான் தேவ வைத்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்க. ஆண்டவரை இறுக்கமாய் பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை இறுக பிடித்து கொள்ளுங்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை போல, இவ்வளவு பெரிய பிரச்சனை, சுனாமி போல குடும்பத்தை சுழன்று அடிக்கிறது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் உனக்கு இருக்கிற
இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானுடைய கரங்களில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இவருடைய விளைச்சலெல்லாம் அவங்க கொள்ளையடித்து கொண்டு போய் சென்றார்கள். ஆடு மாடுகளெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு சென்றார்கள். விளைச்சல்களை தீக்கரையாகி விட்டார்கள். ஆகாரம் இல்லாமல் பண்ணினார்கள். பயங்கரமான சூழ்நிலை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. அவர்களால் வந்த தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த கிதியோன் ஒரு சாதாரணமான கோத்திரத்தை சார்ந்தவன். அவன் சொல்றான், இந்த மனாசே கோத்திரத்தில் நான் சாதாரணமானவன் அல்லவா, நான் எப்படி ஆண்டவரை செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் எத்தனை பலம் உள்ளவன், நான் எத்தனை பெரிய வல்லமை உள்ள பராக்கிரமசாலி, நீ போ என்று சொல்லி அனுப்புகிறத பார்க்கிறோம். முதல்ல போகும்போது பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட 32,000 பேருக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், எல்லாத்தையும் கழித்து விட்டு வெறும் 300 பேரை கொண்டு வெட்டுக்கிளிகளைப் போல பரவி இருக்கிறார்கள் மீதியானியர்கள். கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். 300 பேரை கொண்டு அந்த அவ்வளவு பெரிய ஒரு சேனையை முறியடித்தார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் நமக்கு பலனாக இருந்தபடினால. அதே பலனுள்ள ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் பலனாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று வேத வசனம் சொல்லுகின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்கள் அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாவலாக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 91ஆம் சங்கீதத்தில் இங்கு 2ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு அதே போல தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இங்கு 1ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகின்றான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? எவ்வளவு பெரிய தீங்கு சத்ருவான நமக்கு எதிராக வந்தாலும் கூட இந்த அடைக்கலத்திற்கு ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிற 46ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் 2, 3 ஆகிய வசனங்களிலே, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் போய் விழுந்தாலும் கூட அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் கூட நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலமாக இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக ஒரு மனிதன் பிரவேசிக்கும் பொழுது உலகத்தில் எந்த ஒரு சத்ருவோ தீங்கோ நம்மை தொடவே முடியாது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு யாத்திராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த கடைசி வாதை வரும்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களே பூசிக்கொள்ளுங்க. யாரெல்லாம் அந்த பூசப்பட்ட வீட்டுக்குள் அடைக்கலமாய் செல்லுகிறார்களோ அவர்களுடைய தலைச்சன்கள் எல்லாம் தப்பி வைக்கப்படும். அதே போல் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து எல்லாரும் தங்கள் வீட்டின் நிலைக்கால்களை பூசிக்கொள்கிறார்கள். யாத்திராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு
அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்போ இந்த இரத்தத்திற்குள் யாரெல்லாம், இரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் அடைக்கலமாக யாரெல்லாம் செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா அடைக்கலம், பாதுகாப்பை கொடுத்து விடுகிறார். அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகுவது இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தன் சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த பரிசுத்தவங்க எல்லாரும் ஆண்டவர் ஓயாமல் சொல்கிறாங்க, ஆண்டவரை நீர் எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டை, எனக்கு துருகம், என் நம்பிக்கை, என் பலன் எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் என்று சொல்லிதான் அவர்கள் பெரிய காரியங்களை சாதிக்கின்றதாக வேதத்தில் பாருங்கள். ஆகவே தன் சங்கீதக்காரன் சொல்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன், எனக்கு விரோதமாக யுத்தம் வந்தாலும் சரி, ஒரு பாளையமே இறங்கினாலும் கூட பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், நீர் எனக்கு பலனாக இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது ஒரு சேனைக்குள்ளே நாம் பாய்ந்து செல்லலாமா? மதிலையும் தாண்டு வேணாம். அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, தாவீது ராஜாவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டம் வந்துச்சு. அவனுடைய சொந்த, அதாவது மாமனார், அவருடைய மனைவியுடைய தகப்பனார் சவுல் ஒரு பெரிய இராணுவத்தையே, இஸ்ரவேலின் இராணுவத்தையே கூட்டி கொண்டு எரிச்சதாட்ட வேட்டையாடுபடி வந்தார். முடிஞ்சுதா? முடியவே இல்லைங்க. ஒரு இடத்துல பக்கத்தில் வந்துட்டாங்க. அவர் சொல்ற, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான். ஒரு நாள் சாப்பாட்டு மேசை சாப்பிட்டு கொண்டு எதிராக இருக்கிறான், ஈட்டியை கொண்டு எரிந்தான் சவுல். ஆனாலும் கர்த்தர் தப்பு இருக்கிறதா வேதத்தில் பார்க்கிறார். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்து போனாலும் கூட, உலக பிரகாரமாக எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு காரியமோ நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. கர்த்தருடைய நாமம், அவ்விதம் சங்கீத வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாயிருப்பான். ஆண்டவருடைய நாமம் நமக்கு ஒரு பலத்த ஒரு துருகம், நமக்கு ஒரு பெரிய ஒரு அடைக்கலம். அதற்குள்ளே நம்ம ஓடி போகும் பொழுது, அதற்குள்ள செல்லும் பொழுது சந்தோஷமாக சுகமாக இருக்கலாம். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலாய் இருக்கிறேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 121 சங்கீதத்திலே இங்கு 5, 6 ஆகிய வசனங்கள் நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 121 சங்கீதம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருக்கிறாருங்க. ஆனால் எதுவும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானானை சுதந்தரிக்கும் முன்பாக வேவுக்காரை அனுப்புகிறார்கள். 12 பேர் செல்கிறாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புகின்றார்கள். 7ஆம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்க 9ஆம் வசனத்தில் யோசுவாவும் காலேபும் சொல்கிறார்கள், இந்த ஜனங்களை காத்த நிழல் அவளை விட்டு போயிட்டு, எடுபட்டு போயிட்டு. இப்போ அவங்களுக்கு யாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது, ஆதரவு கிடையாது, நிராதரவாக இருக்கிறாங்க. எளிதாகி போய் ஜெயித்து கொள்ளலாம். அப்போ ஒரு நிழல் இருக்கும் பொழுது யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க சொல்கிறாங்க, அந்த நிழல் அகன்று போயிட்டு. இப்போ கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அப்படி தான் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. பகலில் மேகஸ்தம்பங்க, வனாந்திரத்தில் வெயில் எவ்வளோ கொடூரமாக இருக்கும், எதுவும் சேதப்படுத்தலையே. மேகஸ்தம்பத்தின் வழியாக நடந்து வந்தார். இரவில் வழிகாட்டுவதற்கு அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் சென்றதாக வேதத்தில் பார்க்கிறார். எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த ஆண்டவர், ஆச்சரியமானவர், வல்லமையுள்ள தேவன். இந்த தெய்வத்தை தாங்க நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நல்லாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்லாயிருக்கிறார். சொல்லுகிறார், நான் உனக்கு பலனாக மாத்திரம் கிடையாது, உனக்கு தடனாக, அடைக்கலமாக, நிழலாக நான் இருந்து
அவனை ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். ஒரு நமக்கு எதிராக எவ்வளோ பெரிய போராட்டங்கள், நமக்கு எதிராக எத்தனை பெரிய சத்ருவின் கிரியைகள் வந்தாலும் கூட, வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் கண்ணீரோடு கூட நாம் கடந்து வந்தாலும் கூட, ஆண்டவனுக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு எதிராக வருகிற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ அடைக்கல பட்டணத்திற்கு வந்து விடு. நான் உனக்கு நிழலாக இருக்கும்படியாக என் நிழலுக்கு ஓடிவா என்று சொல்லுகிறார். அவருடைய செற்றின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்படு கொழுத்து கன்றுகளைப் போல் வளரும் என்று ஆண்டு சொல்லுகிறார். அந்த செற்றைகளின் மறைவில் இருக்கின்ற அந்த ஆரோக்கியம், அந்த செற்றைகளின் மறைவில் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்ததி சந்ததியாக நிலை பெற்று இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த வாக்குத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். நம்ம தேவ சமூகம் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்ல, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு பலன் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் ஐயா, நீங்கள் தான் எனக்கு நிழல் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய உன்னதமான பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே ஒவ்வொரு தருவாராக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 501, கிறிஸ்தவ கீர்த்தனை 208 பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கீதம் 501, கிறிஸ்தவ கீர்த்தனை 208 பாடுவோம். கடைசி மட்டும் கைவிடா
நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ ஏழைக்கு பலனாக, நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனாக, ஆண்டவரே அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலாக இருக்கிறேன் என்று தேவரி சொன்ன உம்முடைய வாக்குக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யூதா ஜனங்களுக்கு எதிராக அசீரியருடைய அச்சுறுத்துதல், பயமுறுத்தல் இருந்த பொழுது இந்த ஜனங்களை திடப்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்கு கொடுத்து மாத்திரமல்ல, வாக்குத்தத்தின்படியே யூதா ஜனங்களை எந்த ஒரு சத்ருவின் வல்லமை தொடாதபடிக்கு நீர் காத்து கொண்டீர். அதே போல சுவாமி, இன்றைக்கு நீர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்கு திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் பல வகையான பாடுகளப்பா, வருத்தங்கள், சஞ்சலங்களுக்கு மத்தியில் கண்ணீரோடு கூட சென்று கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறீங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கணவன் மனைவி நிமித்தமாக அனுதினமும் நரக வேதனை அனுபவித்துக் கொடுக்க பிள்ளைகளோடு சுவாமி, என் மகன் தினமும் குடித்து கொண்டே இருக்கிறானே, சரீரத்தில் பலவீனம் வந்த பொழுதும் கூட பலன் அற்று போக மட்டும் குடித்து 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 வீட்டில் வந்து ஒரே அடிகள், உதைகள், நிம்மதி கிடையாது, சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டப்பா. அதே போல துன்மார்க்கமாய் அலைகின்ற பிள்ளைகள் நிமித்தமாக தகப்பனும் தாயும் ஆண்டவரே இரவிலே தன்னுடைய படுக்கை கண்ணீரால் நினைக்கின்ற ஒரு அனுபவம் சுவாமி. அநேக குடும்பங்கள்லப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தமாக இரவில் தூங்க முடியலை, நிம்மதியை வாழ முடியலை. அப்படிப்பட்ட பிரச்சனை இருபது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. இது பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற இந்த சாத்தானின் வல்லமைகளை, அந்தகாரத்தின் கிரியைகளெல்லாம் வீட்டில் ரட்சகர் அப்படி நாசின் சுவாசத்தினால் அழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக, குடி வெறிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது எட்டியே போல் கசப்பாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை இந்த கட்டுகளது விடுதலை ஆக்குவீராக. வேசித்தன வல்லமையினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் இச்சை நிமித்தமாக குடும்பத்தில் எவ்வளவு பெரிய துயரங்கள், வேதனைகள் ஐயா. இந்த வாலிப சகோதர சகோதரிகள் விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு பெற்றோர்களுக்கு மிகுந்த வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பீராக. அதையெல்லாம் ஆண்டவரே அவர் உணரும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யோசேப்பு போகல, எஸ்தரே போகல, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படி, சுத்திகரித்துக் கொள்ளும்படி அந்த கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பு பிள்ளைகள் வடிக்கின்ற கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறீரே சுவாமி. அதனுடைய பலனை இந்த பிள்ளைகள் காண கிருபை தருவீராக. வியாதி நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த கட்டி என் குடும்பத்தில் எனக்கு இந்த சரீரத்தில் பெரிய பலவீனங்களை கொண்டு விடுமோ, அல்லது மரணத்துக்கு ஏதோ கொண்டு சென்று விடுமோன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அது எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா மரண கட்டுகளும் அந்த பயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக. இருதய பிரச்சனைகள் மாறட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறுநீரக பிரச்சனைகள் மாறுவதாக, நுரையீரல் பிரச்சனைகள், மூச்சு விட முடியாமல் தவித்து கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. தண்டுவட பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். தலையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சுவாமி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நிம்மதியாக தூங்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஐயோ, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு சரியான வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி சுவாமி வேதனையோடு நான் நோக்கி பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா, அதிசயமானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு சரத்திலும் இறங்கட்டும் ஐயா. எல்லா பலவீன கட்டுகள், வியாதியின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒரு பூரணமான ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செற்றின் கீழ் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த செட்டைகளின் மறைவுகளுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமத்திற்குள்ளே ஓடி வருகிற போது பிள்ளைகளுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு கொண்டு சபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக சுவாமி, துடைப்பீராக. ஆண்டவரே, வருகிற நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக, அழுகையெல்லாம் புலமலெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறுகிற ஒரு நாட்களாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் உமது பிள்ளைகளை என் ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில் கடந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமற்ற குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும் ஐயா. பிரிவினையினால் வேதனைப்படுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கசப்புகளை மாற்றுவீராக சுவாமி. குடும்பங்களெல்லாம் ஒன்று சேரும்படியை ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர், குழந்தை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, குழந்தை செல்வங்களுக்கு ஜெபித்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைத்த ஒரு கிடைக்கிற ஒரு சுதந்திரம் ஐயா. அந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேறுகாலம் இருக்கிற சகோதரிகளுக்கு கர்ப்பத்திற்கிடையே பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்பட எல்லாம் பலவீனங்கள், சோர்வுகள், போராட்டங்களிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலை ஆக்கி உன்னதமானுடைய பலன் உமது பிள்ளைகள் மீது நிழலிடும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதமானுடைய பலன் உமது பிள்ளைகளுக்குள்ள கடந்து போவதாக. நரம்பு மண்டலங்களுக்குள்ள, இரத்த ஓட்டங்களுக்குள்ளாக, ஆண்டவர் திசுக்களுக்குள்ள, தசைகளுக்குள்ள கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம். அப்படி பலப்படுத்துங்க ஐயா. அப்படியே கவலைகள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி துடைக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆதரவற்ற இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் பிள்ளைகள் கூட இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. யாருமே எனக்கு துணை இல்லைன்னு சொல்லி முதியோர் விடுதியில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருடைய கரங்களை கர்த்தர் பிடித்து கொள்வீராக. சங்கீதக்காரன் ஜெபித்தான் ஐயா, முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாது இருப்பீராக என்று சொன்னானே அப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளை தள்ளாதபடிக்கு நீருடைய கரங்களை பிடித்து அதை பலப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் ஐயா. உமது பிள்ளைகளை விட்டு விலகாதபடி, கைவிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. உயர்கல்விக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல உயர்கல்வியை கொடுத்து ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை ஹையர் ஸ்டடீஸ் அங்கே மெரிட்டில் பெற்றுக்கொள்ளணும் ஐயா. நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பரத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தப்பா. அவள் விரும்புகிற ஆண்டவரை கல்லூரியில் படிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை இலவசமாய் படிப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உமது பிள்ளைகளுடைய பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம், தொழில்கள், வியாபாரங்களில் ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தொழில் சின்ன ஒரு வியாபாரமாக இருந்தால், சின்ன ஒரு தொழிலாக இருந்தாலும் சுவாமி, கூலி வேலைக்கு சென்றாலும் கூடப்பா, உயர்ந்த வேலைக்கு சென்றாலும், எதில் சென்றாலும் அப்படி பிரயாசங்கள் ஒரு ஆசீர்வாதம். வீணான செலவுகள் வரக்கூடாதப்பா. கடன் பிரச்சனை எல்லாம் மாறிட்டும் ஐயா. உமது பிள்ளைகள் எதிர்பார்த்து நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரணும் ஐயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்கிறவர், உம்முடைய பிள்ளைகளை வாதாடுகிற தேவன் நீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமை செய்து கொடுத்தருளும்படி அங்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய முடிய விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அப்படி வாஞ்சிகள் விருப்பம் கத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக. ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆண்டவரே அயல் நாடுகள் செல்லும்படி விரும்புகிற பிள்ளைகளை உங்களுடைய சமுதாயம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா.
பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் கைகூடி வரப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இப்பொழுதும் இந்த அருமையான ஆராதனை வேளையை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த ஆண்டவரே அருமையான உமது பிள்ளைகளுக்காக, விசேஷமாக சென்னை ஆண்டவரே சார்ந்த ஹாரிசன் ஆண்டவரே இந்த ஆலயத்தினுடைய சபை அருமையான குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்புக்குரிய தகப்பனார் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை 76வது பிறந்தநாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகமானவையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவீராக. அப்படி அன்புக்குரிய துணைவியாருக்கு ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை உமது மகளை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்த கற்பத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேறு பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனால் கூடாத ஆண்டவர் காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. நீர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. பெரிய அதிசய நன்மைகளையும் இந்த குடும்பத்தில் நீங்கள் செய்து அவளை ஆண்டு வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்ய போகிற தயவுக்காக செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்ளுகிறதற்கு அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை நம்முடைய கருத்தை தொடர்ந்து பெரிய காரணம் கட்டிடும். இந்த ஊழியங்களுக்கு பல வகைகளை உதவி செய்கிற ஜெபிக்கிற தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அளிச்சவும் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்களை உயர்த்துங்கள்.
கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆதலா தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமை நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கம் உள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சுமி மாறதாண்டு போல இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவின் தருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்து சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தறினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தம் நிறமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் எமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து முது சிருஷ்டி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாக உங்களுக்காக நேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதலியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவும் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனபலியும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரங்களில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் மது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் தேவரீர் நிரப்பியற வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர தேவரை கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்க பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு
அவர் மூலமாய் சகல மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கியங்கள் வந்ததை போகாமல் உமது நாமத்துக்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கு ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பெற்றுள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் அன்பில்லத்திற்கும்படி உங்கள் இறுதியை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று வேணும் சதா காலங்களிலும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 248
பாமாலை 194 பாடுவோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும். கீதம் 248, பாமாலை 194 பாடுவோம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வாதமான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்து ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரப்போகிற நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் எல்லாம் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஒரு பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.